அண்மை செய்தி. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுடன் துணை நிற்க தமிழ்நாடு தயாராக இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, தொடர்பான கூடுதல் விவரங்கள். டிட்வா புயலின் காரணமாக இலங்கையில் பெரும் பேரிடரை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக 140 பேருக்கும் மேலாக உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கிருக்கக்கூடிய தமிழர்களை மீட்பதற்காக தமிழ்நாடு அரசின் சார்பாக ஏற்கனவே முயற்சிகள் எடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் டிட்வா புயலின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இலங்கை மக்களுக்கு துணை நிற்க தமிழ்நாடு தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சர் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். டிட்வா புயலின் காரணமாக அண்டை நாடாக இருக்கக்கூடிய இலங்கை பேரிடரை சந்தித்திருப்பதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கக்கூடிய பல இடங்களில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மக்களும் தொடர்ச்சியாக அவதிப்பட்டு வருவதாகவும் இந்த இயற்கை சீற்றத்தில் இருந்து இறந்தவர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு இலங்கை மக்கள் பேருந்துயரில் தமிழ்நாடு துணை நிற்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் சிக்கி தவிக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த பயணிகளை மீட்க அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறையின் சார்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இன்று 117 பேர் தமிழ்நாட்டிற்கு திரும்பி அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதையும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். டிட்வா புயலின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இலங்கை மக்களுக்கும் மத்திய அரசின் மூலமாக உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள் உள்ளிட்டவற்றை தந்து அவர்களை மீட்டெடுத்ததுக்கு உதவிக்கரம் நீட்ட தமிழ்நாடு தயாராக இருப்பதாகவும் இதற்காக மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட அதிகாரிகள் குழு என்பது அமைக்கிற தலைமை செயலாளருக்கு அறிவித்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.